வணக்கம் மக்களே. நம்ம திருவண்ணாமலை கிரிவலத்தை எண்ணற்ற முறையில் சுற்றி வரலாம். நடந்து போகலாம், ஆட்டோவில் போகலாம், காரில் போகலாம். ஏன் சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே பிரதேசமாக பார்த்தோம். அதுலேயும் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கானாவை சேர்ந்த பரதநாட்டிய குழு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடிக்கொண்டே கிரிவலம் சுற்றி வராங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த குழுவினர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாச முறையில் கிரிவலத்தை சுற்றி வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாட்டம் ஆடிக்கொண்டே கிரிவலம் சுற்றி வராங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு வித்தியாச முறையில் ஒரு அக்னி குண்டத்தை தலையில் சுமந்துக்குன்னு அதுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அது தலையில் சுமந்து கொண்டே நடனமாடியே கிரிவலம் சுற்றி வராங்க. நம்ம அந்த குழுவினரில் இருக்க ஒரு நபரிடம் கேட்டிருந்தோம், நீங்கள் ஏன் இந்தமாரி சுற்றி வரீங்கன்னு சொல்லிட்டு. அது என்ன சொன்னாருன்னு வாங்க பார்க்கலாம். இவர் பேர் ஜெகநாதனா, இவங்க ஆந்திராவிலேருந்து வராங்களாம். அது ஜோதி எரியுதே, அதை ஏன் தலையில் சுமந்து கொண்டே கிரிவலம் சுற்றி வரீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, அது இவங்க வேண்டுதலாம். ஒரு வாட்டி கிரிவலம் இந்த மாதிரி அக்னியை தலையில் சுமந்து கொண்டே கிரிவலம் சுற்றி வரணும்னு சொல்லிட்டு இவங்க வேண்டுதலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம கேட்டிருந்தோம், நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தலையில் ஜோதியை சுமந்து கொண்டே கிரிவலம் சுற்றி வந்திருக்கீங்களா? இல்லை இதான் முறை. எனக்கு முறை வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அடுத்த முறை வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. அந்த காட்சிகளை நீங்களும் பாருங்கள். இதுவரை இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.